இந்த நேரம் செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, ஆவியினாலும் உண்மையோடும் நாங்க ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கறதுக்கு ஆண்டவரே நீங்க நாங்க கேட்பதற்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் உங்களை ஆவியோட உண்மையோடும் தெளிந்து கொள்வதற்கதாக ஒரு கூட்டத்தாரை எழுப்புங்க ஐயா. அப்பா, அந்த கடைசி கால நேரத்தில் ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான கூட்டத்தார் உங்களுக்கு முன்பாக எழுந்து பிரகாசிப்பதற்கு அந்த மக்களுக்கு ஒரு அன்பையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபையினால முடிசூடும்படி ஜெபிக்கிறேன். எந்த ஆயுதமும் அவங்களை வாய்க்காத வண்ணமாக அவங்களுக்கு இரத்த கோட்டைகளை மூடி வைக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடித்தார் என்று சொன்னபடி ஆண்டவரே, அவர் அஞ்சாமைக்கு பயப்படாமைக்கு அவர்களை நீங்க வழி நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வையுங்க. ஒவ்வொரு ஆத்மாக்களும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கிறபடியா அவரை தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவே நன்றி, நன்றி அப்பா. இந்த காலம் வர ஒவ்வொரு சிஸ்டர் பிரதரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைச்சு வைங்க. இன்னைக்கு புதிதான நாளாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா நடத்துகிற இந்த ஊழியத்துல ஒரு விதமான அப்பா சேதமும் நடவாதபடியாக அவங்கள இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்க போக்கிலும் வரத்துல கூட இருங்க. அவங்களோட பிளான்ஸ் அப்பா அவங்க நினைக்கிற ஒவ்வொரு நினைவுகளுக்கும் மேலாக அவர்களை பிள்ளைகளை மகனை யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. உங்களுக்காக வேண்டி இந்த வானொலியை திறந்து கொடுத்து எங்களுக்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி ஐயா. அவங்களை உங்களுடைய சித்தத்துப்படி நடத்துங்க. ஜெனட் சிஸ்டருக்கும் மகளுக்கும் மகனுக்கும் ஹஸ்பண்டுக்கான வருகிறேன். அவங்களின் தேவையை சந்தித்த அந்த மகளை ஆண்டவரே, நீங்க எந்த விதமாக நீங்க அவளை ஆயத்தப்படுத்துறீரோ அவளை அனுப்புவதற்கு எங்க இருந்தாலும் ஆண்டவரே அவளுக்கு ஏற்ற அவட வாஞ்சிகளை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. மகனையும் பாதுகாத்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடந்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக நித்திய வெளிச்சத்துல காலை நேரங்களும் மாலை நேரங்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா மறைவுல இருந்து செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க ஐயா. அப்பா, ஒரு தண்ணீரை கொடுக்கும் பொழுது when you give a cup of water, அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கபடியே அநேகரை ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த ஊழியத்தை திறந்து கொடுத்தவர்களை அதிகமாக இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. மைந்தன் ஐயா, பாஸ்டர் வெங்கட் வரப்போற பாஸ்டர்ஸ் யாவருக்கும் கொண்டு வர்ற வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. உடனாம மட்டுமே மகிமைப்படுவதாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உங்களிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வர்றபடியா உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பாலிமீன்றுகள், அங்கம் வைக்கிற ஒவ்வொருவரின் தேவ ஞானத்தினாலும் தேவ நீதி அவர்களுக்குள்ளே வெளிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே, கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே அப்பா. அந்த ஜெப நேரத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவே, இலங்கை தேசத்துல இருக்கிற தலைவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஜனாதிபதி முதல் கர்த்தாவே கடைசி மந்திரிமார்கள் வரையிலும் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரமையா. தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த தேசத்தை நடத்த தேவன் அவங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கிறதான எல்லா அதிகாரிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வைத்திய துறை கர்த்தாவே, இன்னும் கர்த்தாவே அப்பா. சுகாதார துறை, விளையாட்டுத்துறை, இப்படியா அநேக துறைகள் இருக்கிறது. எல்லா துறைகளிலும் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா மந்திரிமார்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் நீதியாய் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்ய
செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா 3 இன மக்கள் வசிக்கிற இந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை பாகுபாடு இல்லாத படிக்க கர்த்தாவே அப்பா ஜனங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா தலைவர்கள் கர்த்தாவே அப்பா விரோதமா எண்ணாத படிக்க கர்த்தாவே எல்லாருக்கும் சரிசமமாய் கர்த்தாவே அப்பா உங்களுக்கு தேவையான கொடுக்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா தலைவர்களுக்கு கர்த்தாவே இந்த நாட்களிலே அநேக எதிர்ப்புகள் வந்திருக்கிறது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கொலை மிரட்டல்கள் வந்திருக்கிறது கர்த்தாவே அப்பா அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த தேசத்தின் தலைவரை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அநேக கர்த்தாவே காரியங்களை கண்டுபிடிக்கிறபடியால் அவங்களுக்கு அநேக பிரச்சனைகள் மத்தியிலே இருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அப்படியாய் பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அதிகாரிகளுக்கு எந்த ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா தேசத்தின் தலைவர்கள் கர்த்தாவை மீது கண்ணை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேசத்தின் தலைவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுக்கு எந்த விதமாய் போய் சேர வேண்டுமோ உடைய வார்த்தைகள் அவ்விதமாய் கர்த்தாவே அப்பா அவங்களுக்கு வார்த்தையில் சென்றடையத்தக்கதான சுவிசேஷ வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அவர்கள் அறியாமல் செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நீங்க மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீதித்துறைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீதித்துறையில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீதியாய் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேகர் சிறைப்பட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் தேவன் நீங்க விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா தேசத்திலே கர்த்தாவை விக்கிற ஆராதனையிலே அடங்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நீங்க ரட்சிப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை தேசம் முழுவதுமாய் சுவிசேஷ வாசல்களை திறங்க தகப்பனே அநேக மிஷனரிகள் சுவிசேஷர்களை தேவன் தேசத்திலே எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேசத்துக்கு பாதுகாப்பை கொடுங்க ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா அப்பா அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா நாங்க ஒரு கடிதம் வாங்க வந்தாலும் கர்த்தாவே அப்பா எங்களுக்கு முடியாத ஒரு இருக்கிறது கர்த்தாவே அப்பா லஞ்ச மூலல் இல்லாத படிக்கு கர்த்தாவே தேசத்தை அமைக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு அதிகாரிகளும் கர்த்தாவே அப்பா மக்களோடு மக்களாக இருக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தாவை வைத்திய துறைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா அதுல இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேர்மையாய் நடந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்க தகப்பனே அப்பா அறிவு இல்லாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே அதுல இருந்தெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களையும் தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே எங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து விட்டதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த இணைப்பை எமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா சங்கமம் வானொலியை நடத்துகிற சகோதரன் சகோதரிகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அதிலே நடக்கிறதான எல்லா ஊழியங்களையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதனை கொண்டு கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்த ஒரு நிமிஷமும் வீணாய போய்விடாத படிக்கு தேவன் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர இந்த இணைப்பு உதவியாக இருக்கு
இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இதை நடத்துகிற பிள்ளைகளை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் சுமங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன் சிஸ்டர். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபை மக்களுக்காக திருச்சபை மக்கள் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் மாற்றப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நேசிக்கிற நல்ல தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே, நான் ஒரு நாள் அசைக்கப்படவில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே, விசுவாசத்தில நம்பிக்கையிலும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரை ஒரு நாள் அசைக்கப்படாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஏதோ ஆண்டவரே, சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்ற வசனத்தின்படி இந்த வேளையில் எல்லாம் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த உலக பிரகாரமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து விடுபட்டு என் தேவனுடைய ஆண்டவரை பரிசுத்தமான வாழ்வுக்குள்ளாக நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரை இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் அப்பா. அங்கு வருகிறதான ஆண்டவரே உண்மை நேசிக்கிற பிள்ளைகள் மத்தியில அப்பா இருக்கிறதான ஆண்டவரே எல்லா விதமான பொல்லாப்புகளை எல்லாம் நீக்கி போட்டு அவர்களுக்கு வருகிறதான எல்லா விதமான ஆண்டவரே மனதின் சோர்வை எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தர் தாமே அவர்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்தி ஆவினாலும் உண்மையினாலும் ஆண்டவரே உண்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இப்பொழுது நித்தமா நிற்கிறவர்களாக என் தேவன் சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக அனுதினமும் அவர்களே ஆண்டவரே சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் உதவி செய்யும்படியாக சிந்திக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருந்தப்பா. இதோ ஆண்டவரே அப்பா நித்தியமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அவர்களால் விற்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா நீரே ஆண்டவரை அவர்களை எழுத்து பிரகாசித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துகிற தேவன் இந்த வேளையிலும் ஆண்டவரை இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாரெல்லாம் ஆண்டவரை உண்மை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து வருகிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்கு நீங்க துணை இருங்கப்பா. அப்பா இந்த உலகத்தின் பிறகு ஆண்டவரை அதிபதியாகிய சாத்தானுடைய செயல்கள் அவர்கள் இடத்திலே நெருங்காதபடிக்கு அவர்களை ஆண்டவரை அச்சுறுத்தாதபடிக்கு தேவன் நீர் ஆண்டவர் அவர்களுக்கு தேவனாயிருந்து எல்லா விதமான பொல்லாப்பு வருவதற்கு முன்பாக அவைகளை எல்லாம் ஆண்டவரே நீ அகற்றி போட்டு இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமை நேசிக்கிறவர்களுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடி காக்கிற தேவன் அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்றிலும் ஆண்டவரை குறைவில்லாதபடிக்கு இவர்களை பாதுகாத்து ஆண்டவரை இவர்களுக்கு தந்த ஆண்டவரை உற்சாகப்படுத்தி இவர்கள் உயர்த்தி கர்த்தர் இங்கு ஆசைத்து நடத்தும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா ஆண்டவரே என்றென்றைக்கும் வாழ்விலே ஆண்டவரை பங்கு பெறுகிறவர்களாக இந்த நித்திய ஜீவனிலே ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை பழைய பெயர்களை இவர்களுடைய பெயர்கள் எழுதத்தக்கதாக ஆண்டவரை இவர்களை வழிநடத்துங்கப்பா. இவர்களுக்கு நீரே ஆண்டவரே கோலும் தடியுமாயிருந்து இவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாம் ஆண்டவரே இவர்களுக்கு சகலத்திலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் துணையாயிருந்து இவர்களை காத்து வழிநடத்தும்படியாய் என் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக இவர்களை எல்லாம் ஒப்புவிக்கிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபைகளையும்
என் தேவன் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த திரு சபையை ஆண்டவரே நடத்துகிறதான அருமையான உங்களுடைய ஆண்டவரே ஊழியக்காரர் ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே சிந்தைகளை எல்லாம் தேவனுக்கு நேராக எடுத்து சென்று கர்த்தரின் மகிமையே ஆண்டவரை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா அப்படியாய் ஆண்டவரே நீரே தேவனாய் இருந்து ஆண்டவரே நீரே ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வானத்தின்படி ஆண்டவரே அப்பா ஞானத்தினால் அவர்களை ஆண்டவரே நிரப்பி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே வேதத்துடைய ரகசியங்களை சொல்லுகிற ஒரு தேவ ஊழியர்களாக கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களுக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு ஆண்டவரே நேராய் வழிநடத்துகிற ஊழியக்காரராக வழிநடத்துங்க கர்த்தர். அப்படியாய் நீ ஆண்டவரே உமக்கு அப்படியே நீங்கள் செய்வதாக சொல்லுவது போல ஆண்டவரே உன் சூரியன் அஸ்தமத்தும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொன்ன வசனத்தின்படி இந்த தொழில்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் வெளிச்சமா இருங்கப்பா. உன்னுடைய வெளிச்சத்தில் ஆண்டவரே இந்த பூமியில் நாட்கள் எல்லாம் ஆண்டவரே வெளிச்சத்தை தருகிறவர்களாக கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் வைங்க கர்த்தர். அப்படியா இங்கு செய்வதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா இதோ ஆண்டவரே உடைய நித்திய வாழ்வுக்கென்று ஆண்டவரே இவளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இவர்களை ஆண்டவரே நீங்க ஆண்டவரை மாற்றுங்கப்பா. கர்த்தர் அப்படியா இங்கு செய்வதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கூட நீங்க இருங்க, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்கு உள்ள எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிங்க. இவள் குடும்பத்தை ஆசீர்வதிக்குங்க. இவள் எண்ணங்கள் இலக்கங்கள் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுங்க. அப்படியே செய்வதற்காக கொடான படி ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான சகோதரர் லிசி சகோதரனையும் ஆண்டவரை சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. நல்ல ஆண்டவரை மகனுக்கு நல்ல ஆண்டவரை ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்த ஆண்டவரை வழி நடத்துங்க. கையிட்டு செய்யற வேலையை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. கர்த்தர் எப்போதும் ஆண்டவரை அநேக ஜனங்களுக்கு ஒரு சாட்சி உள்ள ஆண்டவரே அப்பா மொழியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை வாழ்கிறதான இடத்தில ஆண்டவரை அநேக பிள்ளைகளுக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியா செய்ய போவதற்காக நமக்கு கொடான படி சோத்திரம். நம்ம ஜபங்களை தூத்து விடுகிறதான ஜெகத் மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கூட நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்கு துணையா இருங்கப்பா. கர்த்தர் இவர்கள் எண்ணங்களில் இலக்கியங்களில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி வழி நடத்துங்க. கர்த்தர் அப்படியால் செய்வதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டதான் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற விக்கிராதனை அதை நம்பி இருக்கிற மக்கள் இவைகள் எல்லாம் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும். இந்த விக்கிராதனை மனம் திரும்பினால் அங்கு விபத்துக்கள் மரணங்கள் எல்லாம் அங்கு தேசத்திலே குறைக்கப்படும். ஆகவே இந்த விக்கிராதனை செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே கூட இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணுவீராகப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையாலே எங்களை திருப்தி ஆக்கி எங்களை வழி நடத்தி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து உமது அன்பிலே எங்களை இடை கட்டி பாதுகாத்துக் கொள்கிறோம். உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் வழக்கமாக
ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு கர்த்தர் நீர் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்க 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நான் பிரசன்னான் ஆவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. அப்படியாக நீர் இந்த வேலையில எங்கள் மத்தியிலே கடந்து வந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் தேவரீர் நீரா பதில் கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு சோத்திரம். சகோதரி கொடுத்துதான் அந்த ஜெப குறிப்புக்காய் சோத்திரம். இந்த வேலையில் இந்த நாளிலே இலங்கையிலே இருக்கிறதான எல்லா விக்கிரகங்களையும் ஆண்டவரே, விக்கிரக ஆராதனைகளையும் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவர்களையும் ஆண்டவரே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விக்கிரகங்கள் கர்த்தாவே அதை நம்பி ஓடுகிற எல்லா மக்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விக்கிரகங்களுக்கு செலவு செய்கிறதான அநேக காரியங்கள் ஆண்டவரே, அநேக பணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவைகள் எல்லாம் வீணுக்கும் விருதுக்கும் போகிறது என்று அவர்கள் அறியாமல் இருக்கிற காரியத்தை தேவன் நீங்க அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அவர்களுடைய இருதயங்களை பிசாசானவன் இந்த உலகத்தின் அதிபதி அவர்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறபடினாலே இந்த விக்கிரகங்களை எல்லாம் விட்டு அவர்கள் மனம் திரும்ப தேவரீர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த விக்கிரகங்களை வணங்குகிறவர்களும் அந்த விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் யாவரும் இசப்பா அவர்கள் அந்த விக்கிரகங்களை போல கண்ணிருந்தும் அவர்கள் பார்க்க முடியாது, காது இருந்தும் கேட்க முடியாத நிலையிலே அவர்களும் மந்தமாகி போய்கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து அவர்கள் எல்லோரையுமாய் நீர் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே, அநேக விக்கிரகங்களினாலே ஏற்படுகிறதான எல்லா தீய கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவரீர் இந்த வேலையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி போட்டு நீர் அவைகளை சுட்டு எரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதற்கு விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற யாவரையுமாய் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் ராஜா. அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி உண்மையான தேவன், ஆவியோடு உண்மையோடு இருக்கிற தேவனை ஆராதிக்க துதிக்க அவர்களுக்கு ஞானத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. இதன் மூலியமாக தேசத்துக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் மனக்கண்களை நீர் இந்த வேலையிலே திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விக்கிரகங்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து விக்கிரகங்களையே நம்பி இருக்கிற மக்கள் எல்லோரும் நம்ம நாளிலே எல்லா கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் நானே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்ற வார்த்தையின்படி விக்கிரகங்களை நம்பிக்கொண்டு விக்கிரகங்களுக்காக செலவு செய்து விக்கிரகங்கள் பின்னாடி ஓடுகிற எல்லா கால்களும் ஆண்டவரே, எல்லா வாய்களும் அது உமையை ஆராதிக்க துதிக்க உமது பாதையிலே நடக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த இலங்கையில் இருக்கிறதான தேசங்களில், இலங்கை தேசத்தில் இருக்கிறதான அநேக விக்கிரகங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே தரை மட்டமாய் போகும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய நாமம் மட்டும் உயர்ந்திருக்கும்படியா இலங்கை மேலே உயர்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக இலங்கையை இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் அதன் மூலியமாய் திரும்பவும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு எந்த குறைவில்லாதபடிக்கு ஆசீர்வாத தேசமாக ஆண்டவரே, கானான் தேசத்தை போல பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இலங்கையை தேவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த விக்கிரகங்களை உண்டு பண்ணிக்கிறவர்களுக்கு கூட மனம் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அறிந்து அவர்களும் மனமாற கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அநேக இடங்களிலே தெருவுகளிலும் எப்பா 4 ரோடுகள் கூடுகிற இடங்களிலும் நின்று கொண்டிருக்கிற எல்லாம் அந்த விக்கிரகங்கள் மேல கூட இப்பொழுது நாங்கள் இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவைகள் எல்லாம் தரைமட்டமா மாண்டு மடிந்து போக முடியாய் மீண்டும் அதற்கு ஒரு விக்கிரகங்களை அவர்கள் எழுப்பாதபடிக்கு அந்த மக்கள் மனதிலே தேவன் நீர் உண்மையான தேவன், ஜீவிக்கிற தேவன், ஆவியா இருக்கிறீர் என்று அவர்கள் உணர்ந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த விக்கிரகங்களை நம்பி இருக்கிற அவர்களின் நம்பிக்கையெல்லாம் வீணாய் போகும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக எல்லா விக்கிரகங்களை செய்கிறவர்களையும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களையும் எல்லா விக்கிரகங்களையும் தேவரீர் நீர் அதமாக்கி போட்டு இந்த தேசத்தின் மீது அப்பா பரிசுத்த ஆவியானவர் திரளாய் ஊற்றி அசைவாடி அந்த இடத்துல பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. இதன் விக்கிரகங்களை நம்பி அதனை பூஜிக்கிறதான
எல்லா தேச தலைவர்கள் கூட அப்பா மத குருக்களும் எல்லாரும் மனம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு விக்கிரகங்களை விட்டு விலகி ஓடி அவர்கள் தேவனை உண்மையான தேவனை தரிசித்து சந்தித்து மனமாறி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றபடியாக கூட ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவந்தனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்த மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களிலும் ஆண்டவரே விக்கிரகங்களை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற யாவரும் மனமாறி ரட்சிக்கப்பட்டு மண்டையிலே கிட்டி சேர கர்த்தருக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களிலும் விக்கிரக ஆராதனைகளுக்கு விட்டு விலகு ஓடுங்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் எல்லாரும் உண்மை அண்டிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் பிள்ளைகளை மகனையும் மகளையும் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் நன்றி. இனி ஜெபிக்க வருகிற எல்லோரையுமாய் தேவரே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். உங்களே ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஆமேன், ஆமேன். நாங்க பாபி சிஸ்டரை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர், நீங்கள் கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு வேண்டிய ஞானத்தோடு அவர்கள் செயல்பட ஆசிரியர்கள் தங்கள் சாணத்திலே அங்கு நிலையாய் நின்று செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வித்துறையும் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ராஜா. இந்த மாதத்தின் கடைசி வார நாட்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, தடைகள் யாவும் நீங்கி அப்பா தேவ சமூகத்திலே பிள்ளைகள் இந்த இலங்கை தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் யாவும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தொடர்ந்தும் நாங்கள் இலங்கை தேசத்துக்காக அந்த கல்வித்துறைக்காக வருகிறோம் ராஜா. அப்பா, அந்த கல்வித்துறையானது நாட்டின் ஒரு முதுகெலும்பாக ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது ராஜா. அப்பா, அறிவுள்ள மக்கள் எங்கள் நாட்டுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா, நீரே நல்ல தேவன். அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் சிறுவர் தொடங்கி அந்த பள்ளி பருவ வயது படிக்கிற இளைஞர்களுக்காக வருகிறோம் ராஜா. அவர்கள் சிறு வயதிலிருந்து ஆர்வத்துடனும் நல்ல முறையிலே படிக்க ஆர்வத்துடன் படிச்சு பரீட்சையை நல்ல முறையில் எழுதி கொள்ளவும் அப்பா, இந்த காலத்திலே நடக்கிற பரீட்சையில தேர்ச்சி பெற நல்ல ஞானம், புத்தி, அறிவை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே அப்பா, இதில் முக்கிய பங்கு ஆசிரியரின் பங்கா இருக்கிறது ஆண்டவரே. ஆசிரியர் உண்மையாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உதவி புரிகிற ஆசிரியராக ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்திலே அவர்களை நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் இந்த கல்வியை புகட்ட பயிற்றுவிக்க அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஞானம், புத்தி, அறிவை கொடுங்க. எப்படியாக அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அப்பா, படிப்பில் எப்படி அவர்கள் திறமையான புள்ளிகளை பெற அவர்களுக்கு உதவியாகும் வழிகாட்டியாம அந்த ஆசிரியரை நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, சரியான பாதையை காட்டுகிற ஆசிரியர்களாக அப்பா, ஒரு உமக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு ஆசிரியராக வாழ அவர்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே அப்பா, சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவளை தடுக்க வேண்டாம் என்று சொன்ன தேவனே. அந்த பள்ளி பிராயத்திலே போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. அவர்கள் உண்மையான சரியான முறையிலே கல்வியை
கற்றுக்கொள்ளவும் வீணான சிந்தனைகளோ வீணான இக்கட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு படிக்கிற வயதிலே அவர்கள் படிப்பை நோக்கமாக கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற மேன்மை அடைய நீர் கிருபை செய்வீராக சுவாமி. மகிமையானவரே, நீரே நல்ல தேவனாயும் ஆயனாம் இருந்து அவர்களை சரியான பாதைக்கு இட்டு செல்வீரா சுவாமி. அவர்கள் வழி விலகி போகாதபடி, பாவ சேற்றில் சிக்குண்ணாதபடி, பொல்லாத கிரிகளில் நடக்காதபடி அவர்களை நீர் பாதுகாத்து ரட்சியும் ஆண்டவரே. அப்பா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உமது சேனைகளை அனுப்பி அவர்கள் போக்கிலும் வரத்திலும் உமக்கு பிரியமானவர்களாக நடக்க கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாக, ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக, அப்பா பெரியோரை மதிக்கிற ஒரு பிள்ளைகளாக, நல்ல உள்ளங்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அப்பா முரட்டாட்டங்கள் பிளவீனங்களை எடுத்து போட்டு அப்பா வருங்காலத்தில் நல்ல ஒரு பலசாலிகளாக, மற்றொரு மதிக்கிற பிள்ளைகளாக, நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, சீர்கேட்டுகளை விட்டு அப்பா பரிசுத்தமாய் வாழவும், பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் பயந்து, முதலாவது கடவுளுக்கு அவர்கள் பயந்து இவர்களுக்கு கீழ்ப்படிய நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்யும். அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க ராஜா. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. நல்ல உற்சாகமாய் அவர்கள் செயல்படவும், அவர்கள் தங்கள் கல்வியிலே நோக்கமாயிருந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல ஒரு பிரஜைகளாக நீர் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் நாங்கள் உமது பாதுகாப்பும் அன்பும் கிருபையும் எந்த தீங்கும் பொல்லாப்பும் பாதைகளோ அவர்களுக்கும் அவர்கள் குடாலத்துக்கு ஏற்படாதபடி நீ வேலி அடைத்து பாதுகாப்பீராக. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு நல்ல துணியாய் நின்று நடத்துவாராக. ஆமேன். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஹலோ, நீங்க கொஞ்சம் பாருங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஓகே, நீங்கள் எங்கள் அநாத மடங்களுக்காக, சிறைச்சாலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆஞ்சம் பண்ணுங்க. சொரிகளா கொஞ்சம் அடுத்ததா சொல்லுறேன். அவங்க கொடுக்குறேன் சிஸ்டர், நினைக்கிறேன். ஓகே, கலாசில நீங்கள் எங்கள் தேசத்தின் அநாத மடங்களிலே வாசிக்கிற பிள்ளைகளுக்காகவும் சிறைச்சாலையில இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அருமையான இயேசு ராஜாவே, அப்பா இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராயிருக்கிறீர், பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தகப்பனாக இருக்கிறீரப்பா. வல்லமை பெரிது ராஜா. தகப்பனே, எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் உம்முடைய பாதத்திலே பூமியிலே வாழ்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி அனுதினமும் இரவும் பகலும் ஆண்டவரே என்று ஆண்டவரே நோக்கி பார்த்து ஆண்டவரே விண்ணப்பங்கள் ஜெபங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய எடுக்க வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே தூபமாய் வந்து ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெயம் கொடுக்க போறதற்காக நன்றி அப்பா. ஏசப்பா தேவனே, இந்த வேளையிலே நாங்கள் அப்பா விசேஷமாக இலங்கை தேசத்திற்காக இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறதை உம்முடைய கண்கள் காண்கிறதப்பா. நீர் ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவரே அதனின் காலங்களிலே பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறதற்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஒரு விசை நம்மை தாழ்த்தி நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த வேளையிலே இலங்கை தேசத்திலே இருக்கிறதான எல்லாவித காரியங்களை நீர் வெளிக்கி கொண்டு வந்தமைக்காக உனக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அந்த தேசத்தை பாதுகாக்க திறப்பின் வாசலிலே நின்று செய்யப்பட்ட ஜெபங்களை கேட்டு ராஜா, தேசத்தை ஆண்டவரே அந்த சிறிய தீவை நீர் பாதுகாத்து
ஆண்டவரே வருகிறதற்காக நன்றி அப்பா. கடந்த காலங்களிலே நடந்த எல்லா அசுத்த கிரியைகளையும் பாவ காரியங்களையும் ஆண்டவரே, கொலைகள் கொள்ளைகள் ஆண்டவரே, ட்ரக்ஸுகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. மனுஷன் மனுஷனை என்னென்ன விதமாய் கொள்ள வேண்டும் என்று வகை தேடி சுற்றி திரிந்த இந்த மனுஷ ஆவிகளையும் சாத்தானின் கிரியைகளை நீர் முறியடித்து கொண்டு வருகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, பணத்துக்காக ஆண்டவரே ஈடுபட்டு சிறையிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. குழந்தைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிறையிலே இருக்கிறார்கள். தாய் தகப்பன்மாரோடு, ராஜா தாய்மார்களோடு ஒன்றுமே அறியாத இந்த குழந்தைகளை சிறையிலே வாட வைத்திருக்கிறார்களே அப்பா. இந்த தாய்மார்கள் அப்பா, தகப்பனே, இதை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் நீர் ஒருவரே தான் ராஜா. அது சிங்கள பிள்ளைகளா இருக்கட்டும், முஸ்லிம் பிள்ளைகளா இருக்கட்டும், தமிழ் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆனாலும் அதுகள் குழந்தைகள் அப்பா. நீர் கற்பத்திலே கொடுக்கப்பட்ட இந்த குழந்தைகள் இப்பொழுது சிறையிலே வாடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, வெளி உலகம் தெரியாத வண்ணம் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே சிறையிலே அடைத்து வைத்திருக்கிற இந்த ஆண்டவரே சிறையிருப்பை பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய சிறையிருப்பை நீங்க ஆண்டவரே நீக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா காவலோடும் நீர் காத்து பிள்ளைகளை பாதுகாத்து விடுதலையாக்கி தாய் தகப்பனுடைய அநியாயமான பாவ சாபங்களுக்கு பிள்ளைகள் பலியாகாதபடி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம். ஏனென்றால் நீர் கற்பத்தின் கனிகளை கொடுத்த தெய்வம், உருவாக்கின தெய்வம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அப்பா கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் பட்சபாதம் இல்லாத தெய்வம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்து ஆண்டவரே உம்மை தேடி ரட்சித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு ஒரு கர்த்தாவே எல்லைகளை போட்டு ராஜா ஆண்டவரே, அந்த எல்லைகளுக்குள்ளே ஆண்டவரே மிகவும் பாதுகாப்போடு இந்த பிள்ளைகளை நீர் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறையிலே வாடுகிற பிள்ளைகள் அப்பா, பணத்துக்காக ஆண்டவரே உயிரை கொலை செய்து ஆத்துமாவை அழித்து இன்றைக்கு சிறையிலே வாடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, பிசாசு கொடுக்கிற ஞானத்தை பார்த்தீங்களா ஏசப்பா? ஆண்டவரே, அழிவுக்கு கொண்டு போற ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறைப்பட்டு போய் இருக்கிறதை பார்க்கிறீங்களப்பா. இயேசுவே, இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே மன குருட்டாட்டத்தை ஆண்டவரே, இருதய கடினத்தை, பண ஆசைய இச்சைகளை ஆண்டவரே நீர் பார்க்கிறீங்களப்பா. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி சிறைச்சாலையிலே ஒரு ஊழியக்காரனாக நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் சிங்களவர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், முஸ்லிம் பிள்ளைகளாக இருக்கட்டும் அப்பா. ஆனால் சிறையிலே வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரே சிறைக்குள்ளே இருந்து கொண்டே கொலைகளை செய்கிறார்கள் அப்பா. வெளியாலே இப்படி எல்லாம் இவ்வளவு ஒரு டெக்னிக் வந்திருக்கிறதே அப்பா. தகப்பனே ஏசப்பா, எந்த ஒரு பயமோ திகிலோ இல்லாதபடி, எந்த ஒரு மன உருக்கமோ இல்லாதபடி மிருக குணங்களை கொடுக்கிறதான இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்தின் மேல் உம்முடைய கண்ணை வைத்தமைக்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்பை ஊட்டினதற்காய் நன்றி அப்பா. பரிசுத்தத்தை கொண்டு வர போறதற்காய் நன்றி அப்பா. அழிவில் நின்று தேசத்தை பாதுகாக்க போறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதான இந்த அனுரா திசநாயக்காவுக்கு ஆண்டவரே நீர் ஒரு பாதுகாப்பை கொடுக்க போறதற்காய் நன்றி அப்பா. ஆபத்து காலத்திலே துணையாயிருந்து அவருக்கு ஏற்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி தேசத்தின் மக்களையும் தேசத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிற இந்த சகோதரன் மீது உம்முடைய கிருபையை ஊற்றி ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறையிலே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளாக மனம் திரும்பி உம்முடைய நாமத்தை கூப்பிட்டு பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவரே இவர்கள் விடுதலை அடைய ஆண்டவரே ரட்சிப்படைய ஒரு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலைக்கு போற ஊழிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை ஊற்றி ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆறுதல், சமாதானம், விடுதலை, சுகம், ஆரோக்கியம் வர பண்ணும்படியாக இந்த கர்த்தாவே சிறைச்சாலைக்கு போற ஊழியக்கார பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களும் தங்களை தியாகம் செய்து போய்
ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற அந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றி ஒரு எழுப்புதலின் ஆவி சிறைச்சாலைக்குள்ளே ஆண்டவரே எழும்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, மனைவிமார், தாய் தகப்பன்மார், சகோதரங்கள் வெளியாலே நின்று இவ்வளவு வேதனையோடு நிற்கிறார்கள் அப்பா. தகப்பனே, பேரன்மார், பேத்திமார் இந்த குழந்தைகளுக்காக வாடுகிறார்களே அப்பா. தகப்பனே, நீர் தானே இந்த சிறைச்சாலை வாழ்க்கையை ஆண்டவரே மாற்றி அமைத்து சிறைச்சாலையிலே ஒரு எழுப்புதல் தீ ஆண்டவரே பரவ வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. நீர் அந்த நல்ல ஆவியை ஊற்ற போறதற்காய் நன்றி. அந்த சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகள் மனம் திரும்ப போறதற்காய் நன்றி. அவர்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை ஆண்டவரே நீர் விடுதலையாக்க போறதற்காய் நன்றி. தகப்பனே, நீர் செய்ய வல்லவரப்பா, நீர் செய்ய வல்லவரப்பா, நீர் நடத்த வல்லவரப்பா. பாவங்களையும் சாபங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே மன்னிக்கிற தெய்வம் நீங்கள் அப்பா. மனம் திரும்ப வைக்கிறவர் நீங்கள் அப்பா. இயேசுவே, இந்த வேளையிலே ராஜா இலங்கை தேசத்தை இன்னுமாய் நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் சிறை அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, ஒவ்வொருவரே நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அதே போல இந்த அநாதை இல்லங்களிலே இல்லையப்பா ஆண்டவரே, பேர் அப்படி இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் ஆண்டவரே அப்படி விடுகிற தெய்வம் இல்லையப்பா. அநாதை என்று சொல்ல யாருக்கும் ஆண்டவரே நீர் இடம் கொடுக்காத அரவணைக்கிற தேவனா இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகளுக்கு உண்மையாகவே பூமியிலே தாய் தகப்பன் இல்லை தான் ஆண்டவரே. ஆண்டவரே, வலது குறைந்த பிள்ளைகள் தான் அப்பா. ஆனாலும் நீர் அவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே உம்முடைய மடியிலே வைத்து ஆண்டவரே ஆசீர்வதித்து அரவணைக்கிற தகப்பனாய், உயிருள்ள தெய்வமாய், உயிருள்ள தகப்பனாய் ஆண்டவரே நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீரப்பா. தகப்பனே, நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் குணமாக்கி விடுதலையாக்கி அரவணைத்து ஆண்டவரே அவர்களை காலூன்றி நிற்க வைத்த தெய்வம் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை உயிர்ப்பிக்க வல்லவரப்பா. பாவ சாபங்களை மன்னிக்க வல்லவரப்பா. விக்கிரக ஆராதனைகள், பில்லி சூனியம் செய்வினைகள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஒருவர் மேல் ஒருவர் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு ஆண்டவரே பரம்பரையாக வருகிறதான இந்த பாவ சாபங்களை முறியடித்து பிள்ளைகளை ஆண்டவரே நீர் குணமாக்கி அவர்களுக்கு வேண்டிய பலவீனத்தில் இருந்து பலவானாய் சத்துவத்தை கொடுத்து மாற்றி ஆண்டவரே அவர்களும் ஒரு உயிருள்ள ஜீவன் என்று ஆண்டவரே நிற்கத்தக்கதாக உம்முடைய நாமம் அந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த இடங்களிலே யார் யார் பராமரிக்கிறார்களோ அந்த இடங்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்து அந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆசை தீர உணவு உடை கொடுத்து ஆண்டவரே அவர்களை போஷித்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீர் எங்கள் ஜீவனுள்ள தேவனப்பா. இயேசுவே, உம்மிடத்திலே வந்தவர்கள் ஒருவரும் ஒன்றிலும் குறைவுபடாதபடி நீர் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கிற தெய்வம், நிறைவாக்குகிற தெய்வம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய முதலாவது அற்புதமே ஆண்டவரே குறைவுபட்ட அந்த காற்றாடிகளிலே நீர் கர்த்தாவே ரசத்தை கொடுத்த தெய்வம் அப்பா. அதே போல இந்த பிள்ளைகளுக்கும் என்னென்ன குறைவு உண்டோ அந்த குறைவெல்லாவற்றையும் நீர் நீக்கி ஆண்டவரே அவர்களையும் ஒரு பரிபூரணம் உள்ள சுகமுள்ள கர்த்தாவே விடுதலை உள்ள பிள்ளைகளாக நிறுத்தி பிள்ளைகளும் ஒரு சந்தோஷமாக இந்த பூமியில வாழும் மட்டும் உமக்குள்ளாக வாழ உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். பாதைகளை திறப்பீராக தகப்பனே. அன்றைக்கு ஆகார் வனாந்தரத்திலே என்னை கண்ட தெய்வம் என்று கர்த்தாவே உமக்கு பேரிட்டாவே அந்த ஆகாரனுடைய அங்கலாப்பை கண்டு ஆண்டவரே நீர் கர்த்தாவே அற்புதத்தை கொடுத்த தெய்வம் இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் காண்கிற தெய்வம் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை கண்டு குணமாக்கி விடுதலையாக்கி சுகப்படுத்தி பிள்ளைகளை அற்புதமாக நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, பெற்றோராகிய நாங்கள் இந்த சிறைச்சாலையிலே அநாத இல்லங்களிலே வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை சந்திக்கிற தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றி சொல்லி இந்த ஜெபங்களை ஏறெடுத்து நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற ஒவ்வொருவருக்காக மண்ணுங்கள் அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் அந்த வியாதியிலிருந்து குணங்கள் கிடைக்கும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா, நன்றி ஏவிக்க தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. தகப்பனே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா தகப்பனே அப்பா. நோயில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தை அப்பா, உங்கள் வார்த்தை அப்பா சுகம் அளிக்கும் அப்பா. அப்பா தகப்பனே அப்பா, என்னென்ன நோய்கள்ல குழந்தைகள் உட்பட வயோதிகர் வரைக்கும் அப்பா தகப்பனே அப்பா, நோயினாலேயே கஷ்டப்பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டு வேதனை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சுகம் அளிக்கும் வார்த்தை அனுப்பி அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சுகப்படுத்துங்க தகப்பனே. எமக்காக நீங்கள் சிந்தின ரத்தம் அப்பா நோயில இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உச்சந்தலை மீது இறங்கி அப்பா அவர்களை பரிபூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நோயாளர்களும் பரிபூரண சுகத்தை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துங்க அப்பா. தந்தையப்பா, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஏசப்பா சுகம் தந்தார் என்று சொல்லப்பா தகப்பனே. உங்கள் வார்த்தையும் அப்பா அனுப்பி அவர்களை பரிபூரண சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, யாராரப்பா பல தேவைகளோடு எல்லா ஒரு தேவைகள் எல்லாவற்றோடையும் குறைவுகளோடு இருக்கிறார்களப்பா எல்லா தேவைகளையும் அப்பா கொடுத்து அப்பா அப்பா மனித கண்களிலே தயவிறக்கங்களை கொடுங்கப்பா. அவர்களுக்கான உதவிகளை செய்யவும் அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அனைத்து நோயில இருந்தும் அப்பா எல்லாரையும் நீங்கள் இன்றைக்கே அப்பா அற்புத சுகம் கொடுத்து சாட்சியாக நிறுத்த போற கிருபைக்காக நன்றி அப்பா. அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா, இன்றைக்கு இப்பொழுது அனைவரும் அப்பா தள்ளும்புள்ள கரம் வைத்தப்பா சுகம் கொடுங்க அப்பா. தகப்பனே, சிறு குழந்தை கூட அப்பா 1 மாச குழந்தை கூட நோயினால் அப்பா அவதிப்பட்டு கொண்டிருக்கிற குழந்தைகள் அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா பரிபூர்ண சுகம் கொடுங்க அப்பா. தகப்பனே அப்பா, அப்பா வானொலி அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வானொலி அப்பாவின் திரு ரத்தத்தினாலே அப்பா மூடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. வானொலியை நடத்துற சினைய தகப்பனே, குடும்பங்கள் ஃபேமிலி அனைவரையும் அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையே, உங்கள் கரம் கூட இருந்து அவர்களோடு அப்பா பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. தந்தையப்பா, என சிஸ்டரையும் அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளையும் அப்பா அவர்கள் குடும்பங்கள் ஃபேமிலி எல்லாரையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. போக்கிலும் வரத்திலும் எல்லா வழிகளிலும் அப்பா நீங்கள் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. தந்தையப்பா, எபிக்க வந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா எவித்து விட்டு சென்றவர்களையும் அப்பாவின் திருக்கரத்தில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, அவர்களின் குடும்பத்தையும் அப்பா செட்டுகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. குழந்தைகள் உட்பட அனைவரையும் அப்பா போக்கிலும் வரத்திலும் நீங்கள் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக அனைத்து குடும்பங்களையும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க ராணியக்கா வரவேற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட். ராணியக்கா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேசத்துக்காகவும் நாடுகளுக்காகவும் யுத்த தேசங்களுக்காக அந்த இடங்கள்ல எல்லாம் சமாதானம் வர வீணான ரத்தங்கள் சிந்தப்படாதபடி காக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. முதல் என்ன சொல்ல இஸ்ரவேல் மக்களுக்காக இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவர் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் சொல்லும்படியாக சுகித்திருக்கும்படி செவி மந்தமாகவில்லை ரட்சிக்க கூடாது கரம் கொள்ளவில்லை ஆண்டவர். இப்போது அனைவரும்
ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரின் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சுவாமி ஆண்டவர் விடுதலையை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சமாதானத்தை விட்டு போக சொல்லி ஆண்டவருடைய சமாதானத்தை ஆண்டவர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் இந்த நாட்டு மக்கள் வல்லமையை ஸ்தாபித்துக் கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் இந்த நாடுகளை கிரியை செய்கிற அசுத்தாவிகள், ஆவிகள், ரத்தம் சிந்தும் ஆவிகளை இயேசுவின் ரத்தத்தின் சுட்டு எரிக்கிறேன் ஆண்டவர். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் தேசம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே தேவனே நீங்க இருக்கிறபடியால் ஆண்டவரே இயேசுவை உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாடுகளுக்கு விடுதலையும் சமாதானத்தை மரணவீரன் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் பெரிய காரியங்களை என் கர்த்தர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. யுத்த தேசங்கள் கர்த்தருடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தருடைய பெரிய காரியங்களையும் அவசியங்களையும் ஆண்டவர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையை கருத்து கொள்ளட்டும் ஆண்டவரை. ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. கோவாகி இருக்குது ராணி அக்கா. கேட்குதா? ஓமாமா இப்ப கேக்குது. சரி திருப்பி வைக்கிறதா? கொஞ்சம் ஜபிச்சுட்டு முடியுங்க. ஓகே. கர்த்தர் தாமே கூட இருந்து ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை என் ஆண்டவரை கர்த்தாவின் காணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. காரியங்களை செய்து ஜெபிக்கிறோம். 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 இந்த ஆவியானவர் ஆண்டவர் ஜனங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் அறிந்து கொள்ளும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தரை செய்வீர்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரை வெளிப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதித்து தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்தள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர்களை ஜெபிக்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராணி அக்கா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த தேசங்கள்ல இந்த போத வஸ்துகள் இப்படியாய் அழிவுக்குரிய காரியங்களை செய்கிற மக்களுக்காக, துன்மாக்கர்களுக்காக, அநீதி அநியாயம் செய்யறவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
எங்களோடு ஜெபிக்கிற அந்த மேரிக்காக ஜெபம் பண்ணுங்கள். வந்து நின்றார், டக்கண்டு போய்விட்டு அவருடைய சுகபலம் ஆரோக்கியத்தை கத்தர் கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் கிருபை நிறைந்த பிதாவே, உங்களுடைய பாதத்திலே வைக்கிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனே, அப்பா நன்றி ராஜா. எங்கே 23 தேவனே உம்முடைய பரிசுத்த நாமத்திலே அப்பா ஒருமனப்பட்டு கூடியிருந்தால் அங்கே அவள் மத்தியில் நான் இருக்க என்று வாக்களித்தேன். தேவனே நன்றி அப்பா. நான் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்குன்னு சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா அந்த கருத்திலே தருகிறேன் அப்பா பிதாவே. பொறுப்புகள் அப்பா பிதாவே நன்றி ராஜாவே. தேவனே அப்பா இந்த தேசங்களுக்காக தேவனே ஜெபிக்க அப்பா பிதாவே. நீங்க தந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. நீங்க தந்த பாரத்துக்காய் நன்றி இயேசுவே. நன்றி அப்பா பிதாவே. வல்லமுள்ள தேவனே அப்பா ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா நீங்கள் அப்பா தேச தலைவர் அதிகாரிகளை தேவனே, தேசத்து மக்களை நீங்கள் ஐயா இயேசு ராஜாவே தேவனே அப்பா பிதாவே கிருபை செய்யும் அப்பா. உங்களுடைய லட்சியத்தை இந்த மக்கள் நீங்கள் அப்பா அழைச்சி ராஜாவே தேவனே. நீங்கள் நன்றி அப்பா. அன்புக்காய் நன்றி இயேசு அப்பா பிதாவே. இந்த நேசகுமாரனை அனுப்பி அப்பா பிதாவே எங்களை முடித்துக் கொண்டு நன்றி தேவனே. நன்றி பிதாவே. பிதாவே இந்த சேஷத்தை நற்செய்தியார் தேவனே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த செய்யுங்க அப்பா பிதாவே. பிதாவே கிருபை செய்யுங்க அப்பா. செய்யும் தேவனே பிதாவே. கிருபை செய்யுங்க பிதாவே. செய்து முடித்துக் கொண்ட அந்த தேசம் ரட்சிக்கப்படும் அறிவித்து ஆவியாளர் அனுப்புங்க அப்பா பிதாவே. ஆவியாளர் அனுப்புங்க என்னுடைய பிதாவே தங்களை தாழ்த்தி நீங்கள் இந்த கடைசி நாட்கள் செய்யுங்கப்பா பிதா. ஐக்கியத்தினாவியப்படும் நன்றி அப்பா பிதா. பிரிவினை ஆவிகள் வஞ்சிக்கிறார் கிறிஸ்தவரை விட்டு பிதா. நன்றி செய்யுங்கப்பா. மக்கள் மீட்கப்படுவார்கள்.
சொல்லி நன்றி ஆவியானவரே, நன்றி சுமையா குறித்தும் கொஞ்சம் கண்டித்து விசேஷத்தை செய்யுங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த அடிமத்தில் தேசங்களை விட்டு வந்தார்கள், தேசங்களை விட்டு வந்தார்கள். நாமத்தில் தந்திரத்தில் ஆவியல் நாமத்தில் கிரியல் நாமத்தில் கிரியல் நாமத்தில் விசுவாசம் கிரியல் தேசங்களை விட்டு நாமத்தில் நன்றி அப்பா, சுத்தப்படுத்துங்கப்பா. தேசங்களை தேசத்து மக்களையும் சுத்தப்படுத்துங்க. சுத்தப்பட்டது அப்பா பிதாவை இந்த மக்களுக்காக ஜெபிக்கும் பிதாவி தேவனே, நீங்கள் தேசங்களுக்கு அப்பா ஆவியாக நன்றி கேட்டுக்கொண்டு அப்பா கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே, ரெண்டு பிதாவே ராஜா நன்றி அப்பா, நன்றி அப்பா பிதாவே. இப்படியாக நீங்கள் அப்பா தேசங்களை மீட்டுக் கொள்ள போவதற்காக நன்றி அப்பா. பிசாசின் கிரிகள் தேசத்து மக்களை விட்டு நன்றி அல்ல ஊற்றி தேசங்களை நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா பிதாவி. நன்றி ராஜாவே, நன்றி என்றவனே. அப்படியாக நீங்கள் ஜெபத்தை கேட்டப்போ நீங்கள் சித்தவன் தேவனே, சித்தத்தின் ராஜாவே நன்றி அப்பா தேவனே. யார் யார் எழுந்தாரோ கிருபையினாலும்
பிதாவே, சமாதானம் உண்டாவதாக தேவனே பிதாவே. குடும்பங்களிலே சிவன் நாமத்தில் நீங்கள் வாக்கு பிதாவே. பிதாவே, அந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே. மேல சிஸ்டம் அந்த கருத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. குடும்பத்தை ராஜா, நீங்கள் இருதயத்தை பார்க்கிறப்பா. நன்றி நாமது அந்த வீட்டுக்கு ஊற்றப்பா பிதாவே, பிதாவே செய்யுங்க. ராஜாவே, அங்கு எந்த சொச்சம் சுகத்தை கொடுங்க, ஆசீர்வதியும் சமாதானத்தை கொடுங்க. எல்லா வேண்டுகோள்கள், ஜபங்கள், சோஸ்திரங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், அமேன், அமேன். உங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் பொருளாதார தேவைகளுக்காக, பொருளாதாரத்திலே கட்டப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். எங்கள் தேசத்திலே விவசாயம், கைத்தொழில், மீன்பிடி இப்படியான தொழில் வகைகள் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. ஆமா ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு பெரிய நாளை தந்து ஆண்டவரே இந்த இடத்துல கூட்டி வந்த கிருபைக்காக, உங்களுடைய அன்பிற்காக, ஐயா தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, ஆவியானவரே, எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே தகப்பனே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ தடைகள் மேலும் என் தகப்பனே, அப்போ நீங்கள் தெரிந்தெடுத்து ஆண்டவர் அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். பரிசுத்த நாமத்தை தோன்றவரை அறிக்கையிடாண்டவரை பரிசுத்த நாமத்தை அப்பா மற்றவர்களுக்கு அறிவிக்கிறீங்களா ஐயா தகப்பனே கர்த்தாவே. அப்பா உண்மை ஆண்டவரை காக்கிற தகப்பனே, தகப்பனே ஆவியானவரே தங்களுடைய சகோதர சகோதரிகளும்
இதுக்காண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டுங்காண்டவரே தகப்பனே கத்தாவே அறிந்து மறியாமல் செய்த எல்லா தவறுதல்களையும் மன்னித்து தேவனே ஒவ்வொருவரை உம்முடைய பிள்ளைகளாக அரவணைத்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே நீங்கள் மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னவரே ஆண்டவனே கத்தாவே நீங்கள் மன்னிக்கிறவர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இப்படியாக ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே நாங்கள் வறண்ட நிலங்களாக இருந்தாலும் என் தேவனே வறண்ட அப்பா எங்களுடைய இருதயங்களாக இருந்தாலும் என் தேவனே கத்தாவே நீங்கள் எங்களை மன்னித்து புதுப்பிக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் காத்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அப்பா தகப்பனே ஏற்கிற பிள்ளைகளாக அப்பா எண்ணுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் என்ன ஆவியானவரே கத்தாவே அப்பா தேசங்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. தேசங்களில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு தொழில் சாதனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தகப்பனே தொழில் புரிகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மக்கள் யாவரையும் அப்பா உம்முடைய கரம் கூட இருப்பதாக என் தேவனே அப்பா அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா வெற்றியோடு விளம்ப ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே தொழில் புரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு தொழிற்சாதனங்களை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தொழில்நுட்பங்கள் இல்லாதபடி ஆண்டவரே கத்தாவே அவர்கள் அப்பா தங்கள் தொழில்களை சரியான வழியில் சரியான முறையில் செய்ய முடியாதபடி வசதி இல்லாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற தொழில்களை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இப்போதும் என் தகப்பனே கத்தாவே அப்பா இந்த ஐரோப்பா தேசங்களிலும் கூட தகப்பனே வேலை இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே தங்கள் படிப்புக்கேற்ற வேலைகள் இல்லாதபடி என் தேவனே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே மனவேதனையோடும் அப்பா ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்களின் படிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி படிப்புகளுக்கு அப்பா இருந்த மாதிரி தகப்பனே கத்தாவே அவர்களுக்கு அந்த வேலைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த வீடுகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையா ஆண்டவரே. நீங்கள் நினைத்தால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீங்கள் கட்டளை இட எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. தேவனே கத்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற இடங்களில் ஆண்டவரே ஏற்ற நேரங்களில் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே அவர்களின் இருதயங்களை சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாமல் ஆண்டவரே கத்தாவே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே மனவேதனையினூடாக தகப்பனே இருக்கிறார்கள். அப்பா கத்தாவே அந்த பிள்ளைகளை ஒரு விசை அப்பா நோக்கி பாருங்க ஆண்டவரே. தங்களின் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்து ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு அவர்களின் டிப்ரெஷன்களை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே சமாதானத்தோடு இருக்கும்படியாக ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த வேலை இல்லாமல் வேலைக்கு தள்ளாடி வேலைக்கு தகப்பனே அப்ளை பண்ணி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கரத்திலும் அப்பா உம்முடைய கிருபை கூட இருப்பதாக என் தேவனே கத்தாவே அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரை தொடுங்க ஆண்டவரே. தொட்டு ஆண்டவரே பலுகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே உம்முடைய கிருபை அந்த இடங்கள் ஒவ்வொன்றிலும் மேலோங்கி நிற்பதாக என் தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஐயா. தகப்பனே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே ஐயா உமக்கு கோடானு கோடி சோசரம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவரே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே எங்கள் யாவரையும் உம்முடைய சித்தம் போல வணைந்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு சித்தம் இல்லாத காரியம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. உம்முடைய சித்தம் போல எங்கள் யாவரையும் வணைந்து
யாவரை நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கத்தர் உங்களையும் பிள்ளையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அதோடு கூட எமி அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளிலும் ஆண்டவரை தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீர் அதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லும்பா. அதுக்காக ஆண்டவரே லேஸ்டியனாக்காக மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எடுக்கப்பட்ட தரிசனத்துக்காய் ஆண்டவரே முடிவு பரியந்த நிலை நிக்க கர்த்தாவை கிருபை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னுமாய் அங்கு ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அவருடைய இருதயங்கள் கர்த்தாவே ஆண்டவரே நிரப்பப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிற ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பொறுப்பேற்க. இனி நடக்க போற காரியங்களையும் பொறுப்பேறுங்க கர்த்தாவே. ஏமியையும் பொறுப்பேற்று நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜனத்துக்காக சோதரி பாபிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சோதரி தயாவை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி சுபரிக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். சோதரி கலாசிக்கிறோம். சோதரி கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். பிரதேசத்தை அவன் குடும்பத்தில் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம். ராமச்சந்திரன் ஒப்புக்கொடுக்கிறோம். கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். பிரதேசத்துக்காக பாட்டையோடு பாடையை பாடுகிறது குடும்பத்திலே ஒப்பு கிடக்கிறோம். வைத்தாண்டி ஒப்பு கிடக்கிறோம்.
தேசத்துக்காக ஜபிக்கிறோம். சகோதரன் வாழ்க்கையும் குடும்பத்தாரையும் கரத்தில் கொடுக்கிறோம். காரியங்கள் ஒவ்வொன்றும் ஜபிக்கிறோம். இந்த நாளில் காப்பனே சுவாமி இந்த வாழ்க்கை கேட்கிறவர்கள் மறுபடியும் கேட்கிறவர்கள் சகோதரிக்கு கொடுக்கிறோம். அதே மீடியா காரியங்கள் ஜபிக்கிறோம். இந்த ஜபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஜபிக்கிறோம். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நிறைய தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனட், நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தது ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்களையும் நாங்கள் மாலை வேளையிலே சந்திக்க இருக்கிறோம் நித்திய வெளிச்ச நேரத்திலே. அதே போல் இணைந்து ஜபித்து அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வத்தை ஒருவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அடுத்து நாங்கள் சத்தியவேத திருச்சபை ஊழியங்களோடு கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை வாக்கு தத்துவத்தோடு கடந்து சென்று 10:30 மணிக்கு தேவ ஊழியர் சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் வழிநடத்துவார்கள். 11 மணிக்கு நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி, பைபிள் குயிஸ் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். 12 மணி முதல் 12:30 மணி வரை எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி சுவிசதகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் சுவிசதகர் எட்வின் வாணர் அவர்கள் வேதாகம பாடத்தை நடத்துவார். அதனைத் தொடர்ந்து எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் வழிநடத்துவார். லண்டன் யூகேயிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். அதனைத் தொடர்ந்து சகோதரி குலேந்திரன் அவர்கள் ஜெபத்தோடு வழிநடத்துவார்கள். அவரைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து நின்று ஜெபங்களுக்கு வழிநடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் யூரோப் இணைப்பிலே ஸ்கைப் மினிஸ்ட்ரியோடு இணைவோம். அவர்கள் 7 மணி வரை தொடர்வார்கள். 7 மணி முதல் 10:30 மணி வரை நித்திய வெளிச்சம் பலசுவை நிகழ்ச்சி வேத இன்றைய நாடுக்கான நேரடி ஒலிபரப்பு சகோதரி சுபா இளங்கோ அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். அந்த வழியிலும் பாஸ்டர் அண்டன் தாசனயம் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களும் தேவ செய்திகளை எடுத்து வருகிறார்கள். மீதியான ஊழியர்கள் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜெபங்களுக்கூடாக தேவ செய்திகளுக்கூடாக அவர்கள் வழி நடத்துவார்கள்.